1000 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகத்தில் எத்தனை பூஜ்ஜியங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. ஸோ, உங்க 1லருந்து 1000 வரைக்கும் ஒரு புக் இருக்குது. அதில பேஜஸ் பார்த்தோம்னா 1லருந்து 1000 வரைக்கும் இருக்குது. அதில எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 1லருந்து 100 வரைக்கும் 1லருந்து 100 வரைக்கும் மொத்தமா 11 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 101லருந்து 200 வரைக்கும் மொத்தமா 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 201லருந்து 300 வரைக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 301லருந்து 400 வரைக்கும் அதுலயும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 401லருந்து 500 வரைக்கும் இதுலயும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 501லருந்து 600 வரைக்கும் இதுலயும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 601லருந்து 700 வரைக்கும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 701லருந்து 800 வரைக்கும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 801லருந்து 900 வரைக்கும் 20 பூஜ்ஜியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 901லருந்து 1000 வரைக்கும் இதில் மட்டும் ஒரு பூஜ்ஜியம் சேர்த்து இருக்கும். எத்தனை இருக்கும்? 21. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணால் இங்கே ஒரு 11 இருக்குது. 11 ப்ளஸ் கடைசியாக ஒரு 21 ப்ளஸ் இங்கே மொத்தமாக 8 20 இருக்குது. 8 20 160. 11 ப்ளஸ் 21 ப்ளஸ் 120 192. ஸோ அப்போ 1லருந்து 100 வரைக்கும் ஒரு புத்தகத்தில் மொத்தமாக 192 பூஜ்ஜியம் வரும். வேணா நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா அதில் 192 பூஜ்ஜியம் இருக்கும்.